எக்ஸ் ஆக்சிஸ் அதோடைய டைரெக்ஷன் அதோடைய இன்சி வெலாசிட்டியும் ஒய் ஆக்சிஸ் அதோடைய இன்சி வெலாசிட்டி ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா டைம் ஆஃப் ஃபைட் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் ஆஃப் ஃபைட் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு அந்த ப்ரொஜெக்டில் டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் என்னது டைம் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. when a டைம் டேக்கன் நிறைய படிங்க, இதில் தனித்தனியாகவே கொஷின் கேட்பாங்க. டைம் ஆஃப் ரைட்டு இது மாதிரி தனித்தனியாக கொஷின் கேட்பாங்க. when a டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்ட் டு கம்ப்ளீட் த பாத், அதான் மீனிங். ஓகேவா, தியரி என்ன படிச்சிட்டோம். ஸோ அதோடைய பாத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் எடுக்குதோ டு ப்ரொஜெக்ட் டு கம்ப்ளீட் திஸ் ட்ராஜெக்டரி, த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்ட் டு ஹிட் தி கிரவுண்ட், அது கிரவுண்டை ஹிட் ஆகிறதுக்கு வந்து படுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டோ இஸ் கால்டு டைம் ஆஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்னது கன்சிடரிங் எக்ஸாம்பிள் ஆஃப் த tower and the projectile, h be the height of the tower, let t be the time taken by the projectile to hit the ground after being through the horizontal from the tower. சேம் இதே கொஷின் தான் சொல்கிறான். ஸோ இங்கேருந்து டவர் இருந்து ஹச்சுங்கிற ஹைட் இருந்து நம்ம ஒரு பால் த்ரோ பண்ணும்போது அது கிரவுண்டை வந்து ரீச் ஆகுறது டி அப்படிங்கிற டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னது வி நவ் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். y is equal to S1 எடுத்துவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, S வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது y ஆக்சஸ் தான். ஏன்னா அது ஃபைனலாக வந்து படும்போது எந்த டைரக்ஷன் வருது, இப்படி கிரவுண்டு தான் வந்து ரீச் ஆகுது. அதனால் y ஆக்சஸ் தான் நமக்கு அதோடைய வெர்டிக்கல் மோஷன்ஸ் இருக்குது. அப்போ SY is equal to UYT அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ப்ளஸ் 1/2. ஸோ இந்த இடத்துக்கு டேட்டாஸ் மாற்றுங்க. SY ஹச்னு மாற்றியாச்சு, டிஏ கேபிட்டல் டின்னு மாற்றியாச்சு. எனக்கு ஒய் ஆக்சஸ்க்கு இன்சி வெலாசிட்டி கிடையாது. ஸோ 0 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டைம் எனக்கு 0 ஆகிடும். 1/2 ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜி கிராவிட்டி சப்ஸ்டியூட் பண்ணணும். டி ஸ்கொயர் வந்து கேபிட்டல் டி ஸ்கொயர். இதில் டி ஸ்கொயர் வேணும்னது 2h மல்டிப்ளை ஆகிடுமா. அப்போ 2h டிவைட் பை ஜின்னு வரும். டி ஸ்கொயர் வேணும், எனக்கு டி வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுத்து 2h டிவைட் பை ஜி. ஓகே, இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஈஸி தான், கான்செப்ட் மட்டும் கவனிங்க. இப்போ என்ன சொல்லியாச்சுன்னு கேட்டீங்கன்னா டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்ட் ஆஃப் மோஷன் டிபெண்ட்ஸ் ஆன், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹைட் ஆஃப் த டவரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் தவிர இண்டிபெண்ட் ஆஃப் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி. நீ ஆரம்பத்தில் தூக்கி வீசணும் பார்த்தியா, அதை பொறுத்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் புரியும். ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ 1 ball ஃபால்ஸ் வெர்டிக்கலி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாலை வந்து வெர்டிக்கலாகவும் அனதர் பாலை ப்ரொஜெக்ட் ஹரிசாண்டல் டைரக்ஷனாக நம்ம சம்பளம் பாஸ் பண்ணுறோம். என்னது, இந்த பாட்டுக்கு நேராக இப்படி வெர்டிக்கலாக வருது. இது வந்து இப்படி ப்ரொஜெக்டிவ் பார்த்து மோஷனை க்ரியேட் பண்ண இன்வால்வ் ஆகுது. இப்போ இது ரெண்டுமே கிரவுண்டு வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா சேம் டைம், அதே டைம் தான் ரீச் ஆகும். ஏன்னா டைம் அப்படிங்கிறது இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை ஜி. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹைட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க தவிர அதோட வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி கிடையாது. அப்போ ஹைட் வந்து ரெண்டுமே சேம் ஹைட்டு இருந்தால் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கிரவுண்டு ரீச் ஆக சேம் டைம் தான் எடுத்துக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹாரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் டைம் டேக்கன், ஓகே இப்போ அந்த வார்த்தை பார்த்தா புரிஞ்சிடும். ரேஞ்ச் அப்படிங்கிறது இது தான் ரேஞ்ச். ஸோ நம்ம இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அது திரும்ப வந்து எங்கே ரீச் ஆகுது, கிரவுண்டு வந்து ரீச் ஆகுது. அப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கும் அது கிரவுண்டு வந்து எந்த இடத்துக்கு ரீச் ஆச்சோ அதுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் என்னது, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். The horizontal distance covered by the particle, the horizontal distance covered by the particle, okay, to another from the foot of the tower to point where the projector hit the ground is called horizontal range. So okay, நம்ம எந்த பாயிண்ட் இருந்தால் அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம், அது கிரவுண்டு வந்து மறுபடியும் எந்த பாயிண்ட்டு பட்டுச்சோ அதுக்கு பேர் என்னது ஹாரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண, ஈக்குவேஷன் எப்படி டிஃபைன் பண்ண பார்க்கலாம். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது ஆக்சஸ் எதை எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், திரும்பி இங்கே வந்து படுது அப்படின்னு பார்த்தா அப்போ இதை தான் நம்ம என்னது ரேஞ்சுன்னு சொன்னோம். அப்போ இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சஸ் தான் நம்ம எடுத்துக்கணும், ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கூடாது. அதனால் எல்லாம் எக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு நல்லா கவனிங்க. அப்போ எஸ்ஒய் வந்து நம்ம என்னது ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம். யூஎக்ஸ் யூன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ் there is no acceleration, இந்த வார்த்தைகள் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ நமக்கு எந்த டைம் 0 ஆகிடும், எந்த டைம் 0 ஆகிடும், ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எந்த டைம் 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்னது ரேஞ்ச் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி எக்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு.
since time of flight வந்து என்னது t is equal to 2h divided by g, substitute those we get இந்த டைம் இந்த வேல்யூஸ் கொண்டு போய் இதை சப்ஸ்டியூட் இந்த t க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் u into 2h divided by g அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த above equation நமக்கு என்ன தெரியுது, r is directly proportional to the height. ஸோ ஓகே அதோட என்னது directly proportional to the initial velocity. அப்போ ரேஞ்சுங்கிறது என்னது இன்சியல் வெலாசிட்டியும் அண்ட் கிராவிட்டிக்கு எப்படி இருக்குது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, நாங்கள் வச்சுக்கோ. அப்போது ஒரு பால் வந்து கிரவுண்டில் எவ்வளோ ரேஞ்சு வந்து ரீச் ஆகும், எவ்வளோ ரேஞ்ச் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஸ்பீடுగా நம்ம இன்சியல் வெலாசிட்டி கொடுத்து த்ரோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபைம் ஆகும் நமக்கு. அடுத்தது இந்த ரிசல்டன் வெலாசிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரிசல்டன் வெலாசிட்டி ஏன் சார் ரிசல்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இங்கே there is the 2 velocities இருக்குது, x axis y axis. at any instant of the time t project has the velocity component along x and y axis. The resultant of the two component give the velocity of the project instant of the t வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எக்ஸ் ஆக்சஸை விஎக்ஸ்னு மாற்றிக்கோங்க, ஒய் ஆக்சஸ்னது விஒய் அப்படின்னு மாற்றிடுங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வெலாசிட்டி காம்பவுண்ட் டி அலாங் த ஹரிசாண்டல் ஆக்சஸில் வந்து வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் v is equal to u plus at ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அது யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸில் u, எக்ஸ் ஆக்சஸில் ஆக்சலரேஷன் கிடையாது, அப்போ vx is equal to என்னென்னு கிடைக்கும், ஜஸ்ட் யூன்னு மட்டும்தான் கிடைக்கும். ஓகே அடுத்தது ஒய் ஆக்சஸ் காம்பவுண்ட் எடுத்துக்காமா, அப்போ ஒய் ஒய் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இருக்குது, பட் இன்சியல் வெலாசிட்டி 0 ஆகிடும். அப்போ இந்த டைம் 0 ஆகிடுச்சு, நமக்கு என்ன வரும் AYT அப்படின்னு இருக்கும். பட் AY போட அது என்னென்னு மாற்றிக்கணும், ஜின்னு மாற்றிக்கணும். அப்போ VY is equal to என்னது GT அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகே ஹென்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் எனி இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இது எக்ஸ் ஆக்சிஸ் காம்பவுண்ட், இது என்னது ஒய் ஆக்சிஸ் காம்பவுண்டு. இப்போ எனக்கு ஸ்பீடு வேணும்னா ஜஸ்ட் என்னது ஸ்கொயர் ரூட் பண்ணால் எனக்கு ஸ்பீடு கிடைக்கும். இது ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் என்னது விஒய் ஸ்கொயர்ட். அப்போ விஎக்ஸ் ஸ்கொயர்ட் என்னது யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஜிடி ஸ்கொயர்டு, ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டால் நமக்கு இதோட ரேன்ஸாக கிடைக்கும். அடுத்தது இந்த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வென் ஹிட் த கிரவுண்டு. ஓகே இப்போ அது கிரவுண்டை ஹிட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்பீடு என்ன எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா, when the projectile has the ground after inserted through the some velocity top of the tower h time taken freight நமக்கு தெரியும். டைம் ஆஃப் ரேட்டு நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா டைம் ஆஃப் ரேட்டு t is equal to 2h divided by g அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது அடுத்தது கவனிங்க. ஸோ இது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் சேம், எக்ஸ் ஆக்சஸில் அதோட இன்சியல் வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும். ஓகே வெர்டிகல் காம்பவுண்ட் வெலாசிட்டி நமக்கு GT அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம். அப்போ g ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது TH divided by g அப்படின்னு போடுவீங்க. g இன்னும் கொண்டு போயிட்டா என்னது ரூட் ஆஃப் 2GH அப்படின்னு கிடைக்கும். இதோடைய ஸ்பீடு வேணும்னா என்னது எக்ஸ் ஆக்சஸையும் ஒய் ஆக்சஸையும் ஸ்கொயர் ரூட் பண்ணால் எனக்கு ஸ்பீடு கிடைக்குது. அப்போ ஸ்பீடுனது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர்டு எக்ஸ் ஆக்சஸ் காம்பவுண்ட், 2GH வந்து நமக்கு என்னது ஒய் ஆக்சஸ் காம்பவுண்ட். இது ரெண்டையும் நமக்கு என்னது ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஃபைனல் கிடைக்கும். ஓகே இவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாகவே கேட்பாங்க. 5 மார்க் ஃபுல்லாக கேட்டால் நம்ம எது அட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டிவ் ஃபுல்லாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டைட்டில் மட்டும் கேட்பாங்க, ரேஞ்சோ இல்லைன்னா என்னது டைம் ஆஃப் ரேட் என்ன, ஓகே அதோடைய ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல், ரிசல்டன் வெலாசிட்டி, இது மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று மட்டும் கேட்பாங்க. அது மட்டும் கேட்டாங்கன்னா அது மட்டும் எழுதிக்கோங்க. பொதுவாக படிக்க வேண்டாம், ஃபுல்லாக நம்ம படித்து தான் ஆகணும். அட்டன் பண்ணும்போது அவன் என்ன கேட்குறானோ அதை மட்டும் எழுதுங்க. ஸோ என்னது சொல்லிட்டேன், ப்ரொஜெக்டிவ் அண்ட் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கேட்பானுங்க. இது வந்து இது வரைக்கும் இங்கே டவுன்வர்ட் டைரெக்ஷன் அதோட வெலாசிட்டி இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே ஃபுல்லாக எழுதணும். அது டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்குறானா இல்லை என்ன கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே அதுதான் முக்கியம் நமக்கு. டைம் ஆஃப் ஃப்ளைட்னா சம்திங் என்ன ரேஞ்ச் ரிசல்ட்டுன்னு கேட்குறானா, இது என்ன கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ரைட்.